உன்னத பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டுக்கு சாலோமனின் உன்னத பாட்டு பக்கம் 801, 2வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா டிஸ்பிளேயில் இருக்கிறது, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமான. ஒரு வாட்டி கூட வாசிக்கிறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் என்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தன்னுடைய குமாரத்தை அல்லது தன்னுடைய சபையை, தன்னுடைய ஜனத்தை வர்ணிக்கிற சில வார்த்தைகளை நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் மலையில் மேலே இருக்கிற பட்டணம், நீங்கள் புத்தி உள்ள கன்னிகைகள், நீங்கள் கண்மனையில் மேலே வீட்டை கட்டினவர்கள். நம்மைத்தான் ஆண்டவர் சியோன் என்று அழைக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் அழைக்கிற ஆண்டவர் இங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு பதத்தை சொல்லுகிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாரும் என்ன கவனியுங்கள். உங்களுடைய சிந்தனையில் அதை கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்கள், பார்க்கலாம். முள்கள் கூட்டம், அந்த முள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு லீலி புஷ்பத்தை போல எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சுற்றிலும் முள், சுற்றிலும் நெருக்கம், எனக்கு பிரியமானவள் அப்படிதான் இருக்கிறான் ஆண்டவர் சொல்றார். நீங்க இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை புரிய வைக்கும்படியாக புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 பதங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு இங்கே கை வச்சு கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் வாங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 15. ஆடுகளை ஓநாய்களுக்கு உள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்கள். கவனிங்க, அங்க பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார் முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பம். இங்க இயேசு சொல்றாரு ஓநாய்களுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி. இதே காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர்ல சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். இந்த வசனத்தை வாசித்து விட்டோன்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15-16 வசனம், பக்கம் 271. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. இப்போ இங்க பாருங்க, கோணலும் மாறுபாடானவர்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள். நல்ல கவனிங்க, திரும்பவும் சொல்லுகிறேன். முள்ளுகளுக்கு உள்ளே லீலி புஷ்பம், ஓநாய்களுக்கு உள்ளே ஆட்டுக்குட்டி, கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த சோதனை, ஏன் ஆண்டவரே சுற்றிலும் முள்கள் மத்தியில் இருந்து நான் இவ்வளவு வேதனைப்படுத்தப்படுகிறேன், இவ்வளவு நான் ஒட்டைக்கப்படுறேன். பல நேரத்தில் நானும் அந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கிறது,
என் வயதில் உள்ளவர்கள், என்னோடு படித்தவர்கள், பழகினவர்கள் பல உலகத்தில் உயர்ந்த பதவிகளில் நல்ல நிலைமைகளில் இருக்கிறதான நேரத்தில் ஒரு முள்ளுகளுக்குள்ளே நிற்கிறது போல இருக்கிறதே ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் என்னுடைய சத்தத்தை கேட்கிற சபையே, தேவ பிள்ளைகளே, நமக்கு பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல. பக்கத்திலே இருக்கிறவர்கள், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவர்களாக இருக்கலாம், பக்கத்திலே உட்கார்ந்து வேலை பார்க்கிறவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப நேசித்தவர்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப நம்பின ஒருவர்களாக இருக்கலாம். அவர்களை கொண்டு ஆண்டவர் நம்மை கிழிக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மை உடைக்கிறார் என்றால், நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை விட வித்தியாசமா கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். எப்போ தெரியுமா ஒரு முள் லீலி புஷ்பம் என்கிற மலரை குத்த ஆரம்பிக்கும் அல்லது கிழிக்க ஆரம்பிக்கும்? எப்போ தெரியுமா ஆரம்பிக்கும்? அது சாதாரண ஒரு மொட்டாக இருக்கும் போது யாரும் குத்த மாட்டார்கள், யாரும் கிழிக்க மாட்டார்கள். எப்போ அந்த மொட்டாக இருக்கிற அந்த புஷ்பம் ஒரு பூவாக வளருகிறதோ அப்போதான் இதுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரிகிறவங்க இருக்கிறீங்க? புரிகிறவங்க உங்க கையை உயர்த்தி வர ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். என்னைக்கும் நீங்க சாதாரணமாகவே இருந்து பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஏழையாகவே இருந்து பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. வளராதவர்களாகவே இருந்து பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. பலவீனர்களாகவே இருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாலை வேளையில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். காரணமே இல்லாமல் பகைக்கப்படுகிறீர்களா? காரணமே இல்லாமல் தூஷிக்கப்படுகிறீர்களா? காரணமே இல்லாமல் உடைக்கப்படுகிறீர்களா? நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக என்னை வளர பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக என்னை வித்தியாசமாக நிறுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் வைக்கிறார். என்றைக்கு ஒரு மனிதனை ஆண்டவர் வளர பண்ணுகிறாரோ, வளர்த்த ஆரம்பிக்கிறாரோ, அன்றையிலிருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். இந்த வார்த்தை எல்லாரும் அப்படியே அந்த வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை என்னையுமே தம் சாயலா இன்னும் சத்தமா என்னையுமே ஒரு முறை கூட முட்களுக்குள் மலர்கின்றதோ கவரும் லீலி புஷ்பம் முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் என்னையுமே என்னையுமே தம் சாயலா உங்க குடும்பத்தில் அநேகரை விட ரொம்ப உடைக்கப்படுகிறீர்களா? உங்க மேல இருக்கிற ஒரு அழைப்பு வேற,
உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேறன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல இருக்கிற தேவனுடைய திட்டம் வேற. மற்றவர்களை போல இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஒரு வித்தியாசமாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்காக கைகளை தட்டி அப்பாவுக்கு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான அழைப்பு, ஒரு வித்தியாசமான திட்டம், ஒரு வித்தியாசமான அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனால தான் நான் உடைக்கப்படுகிறேன், நான் கிழிக்கப்படுகிறேன், நான் முள்களுக்குள்ளே இருந்தது போல இருக்கிறேன். இவை அத்தனையும் என்னை அழிப்பதற்காக அல்ல, எனக்குள்ளே மனம் இருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காகவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குத்துற முள்ளு காலம் முழுவதும் அங்கதான் இருக்கும். ஆனால் கிழிக்கப்படுகிற லீலி புஷ்பத்துடைய வாசனை அநேகருக்கு நறுமணத்தை கொண்டு வரும். ரொம்ப உடைக்கப்படுகிறோமா, அவர்கள் தான் பிரயோஜனப்பட முடியும். ரொம்ப காயப்படுத்தப்படுகிறோமா, அவர்கள் தான் ஆண்டவருடைய கரத்திலே கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள். ரொம்ப புறக்கணிக்கப்படுகிறீர்களா, அவர்கள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற முடியும். ஐயோ பக்கத்திலே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க கிழிச்சிட்டாங்களே, இவங்க நொறுக்கிட்டாங்களே. தூரத்துல பாருங்க, கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க. நம்மால நிறைய பேர் மகிழுகிறார்கள், நம்மால அநேகர் களி கூறுகிறார்கள், அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அதை நான் உணர்கிறேன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல் அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு இருக்கிற சில நெருக்கம், இன்றைக்கு இருக்கிற சில பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற சில போராட்டம், இன்றைக்கு இருக்கிற சில நொறுக்கப்படுதல் என்னை அழிப்பதற்காக அல்ல, வாசனை கொடுப்பதற்காகவே. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் தீர்க்க தரிசனமாக இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு கூட பேசுகிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை? கேள்வி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன்பா என்ன இந்த பாதையில நடத்துறீங்க? பெரிய ஆசை எனக்குள்ள இருந்துச்சப்பா, ஆனா எல்லாமே இருளாவே இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு திட்டம் இருந்துச்சு, எல்லாமே பிளைண்டாவே இருக்குதப்பா. என்ன மறந்துட்டீரா? வாழ்க்கையில சமாதானத்தை விட கண்ணீர் தான்ப்பா அதிகமாக இருக்கிறது. கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். முள்களுக்குள்ளே வைத்திருப்பதற்கு, அநேகருக்கு வாசனை கொடுப்பதற்காகவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லீலி புஷ்பத்தால் முள்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த முள்களாலெல்லாம் லீலி புஷ்பத்துக்கே ரொம்ப பாதிப்பு. முள்ளை யாரும் திரும்பி பார்க்கல, லீலி புஷ்பத்தை திரும்பி பார்த்ததுனாலதான் இந்த முள்ளே அவங்க கண்ணுக்கு பட்டுச்சு. நம்ம மற்றவர்களுக்கு வேதனையாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, மற்றவர்களுக்கு நறுமணமாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், எவ்வளவு தகர்க்கப்பட்டாலும், எவ்வளவு கிழிக்கப்பட்டாலும், எனக்குள்ளே இருந்து கிறிஸ்துவின் நற்கந்தத்தை தான் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவங்க அப்பாவுக்கு கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், எது நடந்தாலும், எது வந்தாலும், என்ன நடந்தாலும், என்னிலிருந்து கிறிஸ்துவின் நற்கந்தம். என்ன வந்தாலும் நம்புவே, என்னை சமீபரை யாக்கை விட்டாலும் எனது ஏசப்பாவை.
அகலமா உயரமா அவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். நான் உங்களுக்கு அங்க இருந்து இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். ஏன் ஆண்டவரை இங்க கொண்டு வச்சீங்க? இந்த குடும்பத்துல ஏன் என்ன கொண்டு வந்து வச்சீங்க? இந்த வீட்டுக்கு ஏன் என்ன கொண்டு வந்தீங்க? கேள்வியோட இருக்கிற சிலர் உண்டு. ஏன் என்ன இந்த கம்பெனியில கொண்டு வந்தீங்க? ஏன் என்ன இவர்கள் மத்தியில கொண்டு வந்தீங்க? எனக்கு பெரிய ஆசை இருந்துச்சு. அப்போ நான் விரும்பாத ஒரு இடம் போல இல்ல. ஏன் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? இப்ப நான் சொல்றேன், அடுத்ததுக்குள்ளாக வர்றேன். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை போல நானே உங்களை அனுப்புறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ள நான் தான் உங்களை அனுப்புறேன். நீங்க தான் அங்க செட் ஆவீங்க. நீங்க தான் அங்க சரியான ஃபிட் ஆவீங்க. அந்த இடத்துல நான் தான் உங்களை அனுப்புறேன். ஏன்ப்பா என்ன இந்த வீட்டுல கொண்டு வந்தீங்க? உங்களோட தான் ஆண்டவர் பேசுறார். உங்களை கர்த்தர் தான் அங்க கொண்டு வந்தது. கர்த்தர் தான் அங்க வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். கொஞ்சம் இப்ப இதை கொஞ்சம் உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க பார்க்கலாம். இதை உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க பார்க்கலாம். சுற்றிலும் ஓநாய்களுக்கு கூட்டம், நடுவுல ஒரு ஆடு. எலும்பாவது மிச்சம் கிடைக்குமா? எலும்பாவது மிச்சம் கிடைக்குமா? அந்த சீனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த ஆடு ஒரு ஸ்டெப் பின்னால வந்தாச்சுன்னா பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்கிற ஓநாய் காலை கடிக்கலாமான்னு பார்க்கும். கொஞ்சம் முன்னால போச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஓநாய் கழுத்தை பிடிக்கலாமான்னு பார்க்கும். இந்த பக்கத்துல வந்தாச்சுன்னா கொழுப்பா இருக்கிற இந்த தொடைய கடிச்சு எடுத்துடலாமான்னு பார்க்கும். சுற்றிலும் அதை பண்ணுனா தப்பு, இதை பண்ணுனா தப்பு, அங்க போனா பிரச்சனை, இங்க சுற்றிலும் ஓநாய்களுக்கு மத்தியில நிற்கிற போல நிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சுற்றிலும் இருக்கிற ஓநாய பார்க்காதீங்கப்பா, உங்களை அனுப்பினவரை பாருங்கள். சுற்றிலும் ஓநாய் கூட்டம் இருக்கலாம், என்னை அனுப்பினவர் உங்களோடு கூட இருக்கிறது வரைக்கும் போராடி மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அப்பாவுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். அந்த அப்பாவுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்ல ரெண்டு கையை தட்டி ஆமென். சுற்றிலும் சத்தூரு சூழ்ந்திடீனும் வியாகுலம் உன்னை நெருக்கிடீனும், சுற்றிலும் சத்தூரு சூழ்ந்திடீனும் வியாகுலம் உன்னை நெருக்கிடீனும், நேசரேதம் இன்ப சத்தம் நீந்திடுவா. அப்படியே நின்னுக்கோங்க. எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். 2 வாரங்களுக்கு முன்பாக நானும் நம்ம ஊழியக்காரங்களும் ஒரு வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும், இப்போ ரொம்ப நெருக்கடியில் இருந்தேன். அதன் மத்தியிலே ஆவியானவர் ரொம்ப உற்சாகப்படுத்தினார். அங்கே போய் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க போனோம். போனா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே
அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஆளுக்குள்ளே இருந்த அசுத்தாதி அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஏய் அப்படின்னு தொடங்குச்சு. உன்னை கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு இருக்கிறேன். நான் போன மார்ச் மாதம் இல்லைன்னா மே மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை பகுதியில் 2 நாள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்காக போயிருந்தேன். நான் அங்கே போனது யாருக்குமே தெரியாது, நம்ம விசுவாசிகளுக்கே தெரியாது, அந்த ஆளுக்கு தெரியவே செய்யாது. அந்த பேய் பிடிச்சி ஆடி சொல்லுது, அங்க வந்த இல்லையா அன்னைக்கு, டேய் நீ அங்க வந்த இல்லையா, அங்க என்ன இருக்க விடல. ஓஹோ, உன்னை என்னைக்கோ நாசம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, உன் கூட ஒருத்தர் இருக்கிறார். நான் அப்ப நினைச்சேன், எனக்கு கூட நான் போன இடம் மறந்துட்டேன். அந்த ப்ரோக்ராம் டைரி எடுத்து பார்த்தாதான் தெரியும் நான் எங்க போயிட்டு வந்தேன், என்னைக்கு போனேன்னு. நமக்கு பின்னால் சுற்றிலும் ஓநாய் கூட்டத்தை போல எப்பொழுது நம்மை பீறி போடலாம் என்று விழுங்குகிற ஒரு கூட்டம் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறேன், சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை விட பலசாலிகளாக இருக்கலாம், ஆனால் நம்மை நாட்டின கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் பெரியவர். நம்மை அழைத்தவர் பெரியவர், நம்மை அபிஷேகம் பண்ணினவர் பெரியவர், நம்மை அனுப்பினவர் பெரியவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னை இங்க அனுப்பினார். சொல்லுங்க, கர்த்தர் தான் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் தான் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார். ஏன் கொண்டு வந்தார்ல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் என்ன அந்த இடத்துல வைத்திருக்கிறார். இப்ப எல்லாரும் நம்பிக்கையோட கைகளை விரித்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, முச்செடி போல பற்றிடுவே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. எல்லாரும் உள்ளம் திறந்து, இது ஒரு விசுவாச அறிக்கையாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது போலயே இருக்கும். இந்த வடிகளை நீங்க பாடும்போது எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல போறீங்க. ஆவியானவர் இந்த மாலை வேளையில சிலரை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், சிலரை தட்டி எழுப்ப விரும்புகிறார், சோர்ந்து போன உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த சர்வ வல்லவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. செடி போல பற்றிடுவே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. பாடுங்க, செடி போல மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் நீழி போல் நான் காத்திடுவே என்றனரே, கண் வீழி போல் நான் காத்திடுவே என்றனரே. முச்செடி போல, முச்செடி போல பற்றிடுவே, பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் உள்களுக்குள்ளே நிற்கிறது போல சிலர் மேல அப்பாவுடைய கிருபையை தந்து இந்த மாலை வேளையில் ஆவியானவர் பலப்படுத்துகிறார், ஆவியானவர் திடப்படுத்துகிறார், ஆவியானவர் தைரியப்படுத்துகிறார். ஓ ரப சச்சரே ரிகம சச்சரவன, ஆவியானவரே உங்க
பிரசன்னத்துக்காய் ஈடாதே நேசரவில் கொண்டு ஏங்கிடாதே ஈடாதே ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசுவை உலகத்துக்கு யோவான் ஸ்நாபகன் அறிமுகப்படுத்தினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த பூமியிலே வந்து சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரே ஆட்டுக்குட்டியை போல நம்மையும் அனுப்பி இருக்கிறார். அனுப்பினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அனுப்பினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். 2 காரியங்களை டக்குன்னு நான் சொல்லி முடித்து விடுகிறேன். முள்களுக்குள்ளேயே லீலி புஷ்பத்தை போல நிற்கிறதான நேரத்தில் நம்ம எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதனை முன்மாதிரியாக நிற்கிறார், அவர்தான் பவுல். 2 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், பக்கம் 255. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார். எல்லாரும் என்ன பாருங்க, பவுலுக்கு சரீரத்தில் இப்போ ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. குத்துகர சாத்தானுடைய தூதனாக இருந்துச்சு. பவுல் சொல்ற 3 விசை ஜெபிச்சாராம். ஆண்டவரே, இந்த முள்ளு என்னை விட்டு மாறட்டோப்பா, என்னை விட்டு மாறட்டோப்பா, என்னை விட்டு மாறட்டோப்பா. மாறாது. முள்களுக்குள்ளே லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பம் முள்கள் எல்லாம் கிழிக்கிறதான நேரத்தில் வேதனை தாங்க முடியாம சில நேரத்தில் சொல்லிடும், இந்த முள்ளு மாறட்டும், இந்த முள்ளு மாறட்டும், இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கட்டும். வரத்துல நம்ம என்ன தெரியுமா பதில் வரும்? அந்த முள் அதில் இருக்கட்டும், அதை தாங்குவதற்குரிய கிருபை நான் உனக்கு தர்றப்பா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, முள்ளை விட என் அப்பா எனக்கு தருகிற கிருபை பெரியது, கிருபை பெரியது, கிருபை பெரியது. இந்த மாலை வேளையில சிலர் மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையை வைக்க போகிறார், விசேஷித்த பலனை வைக்க போகிறார். சில பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடிய கிருபை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, ஒரு சகோதரி பாஸ்டர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர், பவுலை போல எனக்கும் குத்துகிற சாத்தானுடைய தூதனாக என் வாழ்க்கையில் 4 ஆண்டுகளாக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் கேட்டார், இது என்னம்மா புதுசா 4 வருஷமா உனக்கு ஒரு முள்ளு கொடுத்துரு? அதான் பாஸ்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு இப்ப என்ன செய்ய போற? பவுலை போல நானும் ஜெபிக்கிறேன், அது என்னை விட்டு விலகட்டும், அது என்னை விட்டு விலகட்டும், அது என்னை விட்டு விலகட்டும். குத்துகிற சாத்தானின் தூதனாகவே இருக்கிறது. அப்போ வாசி சொன்னாராம், அது விலகாது, ரிப்பேர் பார்த்து ஓட்ட வேண்டியதான் வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. வாழ்க்கையில் இதை ஓட்டி தான் ஆகணும், கடைசி வரைக்கும் ஓட்டி தான் ஆகணும். ஒரு வண்டி ஒன்று வாங்கினா வேலை வரத்தான் செய்யும், சேஞ்ச் ப்ராக்கெட்டு போகத்தான் செய்யும்,
பிரேக் ஷூ போத்தான் செய்யும். உடனே வண்டியை விற்காவா செய்கிறோம், வேற தூக்கி போட்டு மாட்ட தானே செய்கிறோம். அதே போல தான் இதுவும். எல்லாத்துக்கும் அப்பாவுடைய கிருபையை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா, மகிமையின் தேவன் உன்னை மறவா. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை ஒண்ணு போதும். அப்போ முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் தாண்டணும்னா எனக்கு ஒரு கிருபை. பவுலுக்கு பல பிரச்சனை, பலவீனம், சரீரத்துல பலவீனம், சுற்றிலும் பிரச்சனை. போற இடத்துல பிடிச்சு வச்சு அடிச்சிருவாங்க, இல்லைன்னா கல்லறைச்சிருவாங்க. ஊழியத்தை நிப்பாட்டினாரா? ஒரு நாள் பிரசங்கத்தை நிப்பாட்டினாரா? ஒரு நாள் ஆராதனை நிப்பாட்டினாரா? அடிச்சு துவைச்சு சிறைச்சாலையில போட்டாலும் ஆராதிச்சுட்டு தான் இருப்பார், விட மாட்டார். மகிமைப்படுத்தி தான் இருப்பார், விட மாட்டார். ஏன் தெரியுமா? எனக்கு பலவீனத்தை விட, என் மேல இருக்கிற முள்ளை விட, என் மேல இருக்கிற கிருபை பெரியது. என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை பெரியது. இந்த மாலை கூட்டத்தில் கர்த்தர் சிலரை கிருபையினால பலப்படுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். நான் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன், நான் ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். சிலர் மேல அப்பாவுடைய கிருபையை வைத்து சிலரை பலப்படுத்தி, சிலரை தைரியப்படுத்தி, எனக்கு நீ இந்த பிரச்சனை வேண்டாம், வாழ பிடிக்கல, இல்ல நீ வாழக்கூடிய பலனை தர்றேன் சொல்றாரு. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.